அதிமுக அப்படி, அதிமுக இப்படி என்று சொல்லி பார்த்தார்கள். அதிமுக கூட்டணி அப்படி, அதிமுக கூட்டணி இப்படி என்றும் சொல்லி பார்த்தார்கள். டெல்லிக்கு ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, யாரை பார்த்தாங்க என்று என்னென்னமோ சொன்னார்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். ஆனால் இன்றைக்கு சென்னை ராயப்பேட்டையே உற்சாகத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. தொண்டர்களின் மகிழ்ச்சி பெருக்கில் அதிமுக அலுவலகமே திளைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சுமூகமான அமைதியான முறையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு 27 இடங்களும், பாமகவிற்கு 18 இடங்களும், அமமுகவிற்கு 11 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அதிமுக அலுவலகத்திற்கு வந்து ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அறிவித்திருக்கிறார்கள். கூட்டாக செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். அப்படியே அறிவாலயத்தின் பக்கம் கேமராவை திருப்பினால் அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? தொகுதி பங்கீடு என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதுதான் இல்லை. அங்கு நடப்பது குடுமிப்பிடி சண்டை. அவங்களுக்கு அத்தனை இருக்கே, எனக்கு ஏன் இவ்வளவு கம்மி? நேத்து வந்தவங்களுக்கு அவ்வளவு, எங்களுக்கு இவ்வளவு தானா? இன்னும் வேணும், இன்னும் வேணும், பத்தல என்று லாவணி கச்சேரிகளும் கூச்சல் குழப்பமும் தான் அறிவாலயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னமும் ஜவ்வாய் இழுத்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி. இன்று காலை தொடங்கி மதியத்திற்குள் பேசி முடித்து மாலையில் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பே வெளியாகிவிட்டது. 3 வேளைக்குள் மொத்த வேலைகளையுமே முடித்துவிட்டு இப்போதே குட் மார்க் வாங்க தொடங்கிவிட்டது அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஆனால் 30 நாட்களாகியும் இன்னமும் திமுகவின் கூட்டணி இறுதியான பாடில்லை. ஆனால் பேச்சு மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வரை நிற்கிறது. மத்தியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு பயந்து திமுக 28 சீட்டுகளை வாரி கொடுத்தது. ஆனால் பாஜகவிற்கு பயந்து விட்டார்கள் என்று திமுக கை காட்டிய அதிமுக பாஜகவிற்கு 27 தொகுதிகளுக்கு உடன்பட வைத்திருக்கிறது. இதை பார்த்துதான் திமுகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆளுமையும் அவரின் திறமையும் பார்த்து பொறாமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் திமுகவினர். ஆக சைலண்டாக உறுதியான அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பார்த்து வாயடைத்து போனதா திமுக? ஏன் இன்னமும் இழுத்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி? அதிக பாரத்தால் அச்சு முறிந்த கூட்டணியாகியதா திமுக என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.